வணக்கம் மக்களே, வெல்கம் டு பட்ஜெட் மொபைல்ஸ் தமிழ். செகண்ட் ஹேண்ட் மொபைலுக்கான ஒரு பிரத்யேகமான சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டாக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி தேதிக்கு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் என்னென்ன மொபைல்ஸ் என்னென்ன ரேட்டுக்கு இருக்குது, என்னென்ன மொபைல் ஒர்த்தாக இருக்குது, என்னென்ன மொபைலை வாங்கலாம், எந்த ப்ரைஸிங்க்கு எந்த மொபைல் ஒர்த்து போன்ற எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மக்களே, ஓப்போ ரெனோ 5 ப்ரோ 12GB 256GB வேரியன்ட் 15,000 ரூபாய்க்கு க்ளீன் டெமோ கண்டிஷனில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. யார் சேல் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது கெட் மொபைல்ஸ் கோயம்புத்தூர் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது எந்த வகையிலும் ப்ரொமோஷனல் வீடியோ இல்லை. அவங்க 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களோட ஃபோன் நம்பர் அவங்களோட சேனல்லே இருக்கும். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கலாம். அண்ட் இன்னொரு மொபைலும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. Pixel 6 Pro ஒரு தாறுமாறான மொபைல், ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபிக்கு அட்டகாசமான மொபைல். ஸோ 27,000 ரூபாய்க்கு 12GB 128GB வேரியண்ட்டை சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்டு கூகுள் Pixel 6 Pro வாங்க ரெடியாக இருக்கீங்கன்னா க்ளீன் டெமோ கண்டிஷன்லேயே இவங்க வச்சுருக்காங்க. வாரண்ட்டி இருக்கா அண்ட் என்னென்ன காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே விசாரிச்சுட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துட்டு வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கலாம். கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக தான் இருக்குது. பட் உங்ககிட்ட பட்ஜெட் இருக்குன்னா நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போக்கோ F1 லான்ச் பண்ணாங்க 20,000 ரூபாய்க்கு. இப்போ 6,800 ரூபாய்க்கு ஃபுல் கிட்டோட சேல் பண்ணிகிட்ருக்காங்க. போக்கோவோட ஃபேன்ஸ் போக்கோ F1 பிடிக்கிறவங்க வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். கேமிங்க்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். செகண்ட்ரி மொபைலாக தேடுறீங்கன்னா மட்டும் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். புதுசாக யாரும் வாங்க வேணாம், ஏன்னா 4G மட்டும்தான் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 11 மக்களே, போக்கோ X3 Pro ஒரு சூப்பரான கேமிங் மொபைல் 7,500 ரூபாய்க்கு 6/128GB வேரியண்ட்டை சேல் பண்ணிகிட்ருக்காங்க. 4G மொபைல் தான், பட் கேமிங் தான் எனக்கு வேணும், 5G இல்லைனாலும் பரவாயில்ல, வைஃபைல தான் விளையாடுவான்னு நினச்சிங்கன்னா மட்டும் 7,500 ரூபாய்க்கு சூப்பரான கேமிங் மொபைல் போக்கோ X3 Pro வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். மக்களே, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கடையின் பேர் வந்து 10 டிஜிட் மொபைல்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் ஷாப்போட ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். 32,000 சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் வச்சுருக்காங்க. இதில் நம்ம பார்க்க போகிற மொபைல் பால்முடா. இவங்க 11,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. பிராண்ட் நியூ கண்டிஷனில் சேல் பண்ணுறாங்க. காம்பேக்டான டிவைஸ் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மொபைலை அவங்கக்கிட்ட கண்டிஷன் எப்படி இருக்குது, பீஸ் என்ன ரேஞ்சில் இருக்குது அண்டு காம்ப்ளிமெண்ட்டாக என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ப்ரைஸிங் ஒர்த்தாக இருந்ததுன்னா வாங்கிக்கலாம். அண்ட் மக்களே, இவங்க Pixel 6 Proவை 25,000 ரூபாய்க்கு தராங்க. அன்யூஸ்டு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தராங்க. அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக என்னென்ன வரும்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன ஜிபி வேரியண்ட்டுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு, ஒரு தரமான கேமரா மொபைல் வீடியோகிராஃபிக்கும் ஃபோட்டோகிராஃபிக்கும் வேணும்னா தாராளமாக இந்த Pixel 6 Pro கன்சிடர் பண்ணலாம். இந்த கண்டிஷனுக்கு அந்த ப்ரைஸிங் ஒர்த்தாக தான் இருக்குது. மக்களே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகக்கூடிய ஷாப்போட பேர் பர்மா பஜார் அப்படின்ற ஒரு ஷாப் தான். கிட்டத்தட்ட 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்பில் வச்சுருக்காங்க. அவங்களோட சேனலுக்கான லிங்க்கும் ஸ்டாக் வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இவங்க சேல் பண்ணுற மொபைல் OnePlus 9 பாக்ஸ் அண்ட் சார்ஜரோட சேல் பண்ணுறாங்க. 8GB 128GB வேரியன்ட். வால்யூம் பட்டன் டைட்டாக இருக்காங்க. அண்ட் 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ 10,000 ரூபாய்க்கு OnePlus 9 ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி தான். பட் சார்ஜர் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, சார்ஜர் ஒயரு. சாம்சங் S20 FE டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண மொபைல் 6,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. S20 FE 5G 4Gன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல அவங்க. பட் 4G இருந்தாலும் இந்த ப்ரைஸிங்க்கு ஒர்த்து தான். ஏன்னா டிஸ்பிளே மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. பட் செகண்டரே ஒரு ஃபோன் யூஸ் பண்ண போகிறேன், கேமரா குவாலிட்டி எனக்கு முக்கியம், வீடியோகிராஃபிலாம் அதிகமாக எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் சாம்சங் S20 FE. ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர்ஸும் இருக்கும். வேணும்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் சாம்சங் சைட்லேயே இன்னொரு மொபைலை சேல் பண்ணுறாங்க. சாம்சங் M30 என்ற ஒரு பழைய மாடல் மொபைல் தான் சேல் பண்ணுறாங்க. 3,500 ரூபாய்க்கு தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 4 வருஷம் பழசாக வந்த மொபைலாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு அந்தளவுக்கு இருக்காது. கேமிங்லாம் விளையாடுறீங்கன்னா தயவு செஞ்சு இதை எட்டி பார்க்க கூட தேவையில்ல. நார்மல் இன்ஸ்டாகிராம் யூசேஜ், யூடியூப் யூசேஜ், கால் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாமே எந்த பிரச்சனையும் வராது. பேட்டரியும் தாறுமாறாக ஒரு நாளைக்கு மேலே நிற்கும். டிஸ்பிளேவுமே அட்டகாசமாக இருக்கும். செகண்டாக ஒரு மொபைல், செகண்டரியாக ஒரு மொபைல் 4G இல்லைனாலும் பரவாயில்லனா சூப்பரான ஆப்ஷன். 3,500 ரூபாய்க்கு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். கண்டிஷனை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் மக்களே, அடுத்தபடியாக Xiaomi 11 Lite அப்படின்ற ஒரு மொபைலை சேல் பண்ணுறாங்க. 4,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 4G மொபைல் தான். இதில் என்ன இஷ்யூன்னு பார்க்கும்போது டிஸ்பிளே ஏஜ்டி டிஸ்பிளேவாக இருக்குது. சைடில் எல்லோ ஷேடுன்றது இருக்குது. டிஸ்பிளே மாற்றிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் செகண்டரியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு 1 இயருக்கு ஓரளவுக்கு சின்ன கேரண்டி இருக்குது. பட் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ப்ரைஸிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். 6GB 128GB வேரியன்ட். 128GB மெமரி கார்டே 1000 ரூபாய் வருது. அண்ட் அடுத்தபடியாக போக்கோ X6 நியோ கிட்டத்தட்ட 10 மாதம் வாரண்ட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் பில்லு நாளைக்கு தான் வந்து தருவாங்களாம். ஸோ பில்லு இருந்ததுன்னா 10 மாதம் வாரண்ட்டி இருந்ததுன்னா 10,000 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணுறாங்க. அருமையான மொபைல் மக்களே.
சாரி 8500 தான் மக்களே சேல் பண்ணுறாங்க. 8GB 128GB வேரியன்ட் 108 மெகா பிக்சல் கேமரா இருக்கும். 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளே நல்லாயிருக்கும், கேமரா இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாயிருக்கும். பேட்டரி பேக்கப், ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக லான்ச் ஆன மொபைல் 8700 பாக்ஸோடு இருக்குன்னா தாராளமாக வாங்கலாம். அண்ட் iQOO 9 ப்ரோவை இவங்க சேல் பண்ணுறாங்க. 12GB 256GB வேரியண்ட்டை 16000 சேல் பண்ணுறாங்க. ஒன்லி மொபைல் தான். தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஃப்ளாக்ஷிப் கில்லர் மொபைல் வேணும்னா iQOO 9 ப்ரோ சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். கேமிங் விளையாடுறீங்க, கேமராலாம் எதிர்பார்க்குறீங்கன்னா சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். 16000 கண்டிஷன் எப்படி இருக்குது அண்ட் மொபைலோட குவாலிட்டி எப்படி இருக்குது, பேட்டரிலாம் எல்லாம் ஒழுங்காக நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் OnePlus 7T 8GB 128GB வேரியண்ட்டை 7700 சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்லி மொபைல் மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க. சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. இதில் என்ன அட்வான்டேஜ்னால் 3 கேமரா பின்னாடி கொடுத்துருப்பாங்க. வைட் ஆங்கிள், ப்ரைமரி, டெலஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபி அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். யூடியூப்பில் விளாக் எடுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் OnePlusோட பிராண்ட் வேல்யூ, ஆக்சிஜன் ஓஎஸ்லாம் இருக்கும். மக்களே அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்டாக் வரைக்கும் போதும். 3 சேனலில் இருக்க யூடியூப் வீடியோவில் இருக்க ஸ்டாக்கை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். எக்கச்சக்கமான மொபைல்ஸ் தான் அவங்க சேல் பண்ணாலும் இருக்கிறதுலே ஒர்த்தான மொபைலை மட்டும்தான் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் சில ஒர்த்தான மொபைல்ஸும் இருக்குது. பட் என்னோட நாலேஜ் கெட்டின வரைக்கும் இது எல்லாமே ஒர்த்தாக இருக்குது. அண்ட் போக போக தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மொபைல், செகண்ட் ஹேண்ட் மொபைல் ஸ்டாக் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி எந்த மொபைல் இருக்கிறதுலே ஒர்த்தாக கொடுக்குறாங்க, எந்த குவான்டிட்டி, அதாவது எந்த குவாலிட்டியில் எந்த ஷோரூம், எந்த ஷாப் குறைவான விலையில் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக டெடிக்கேட்டடாக வீடியோ போடலாம். ஸோ செகண்ட் ஹேண்டில் மொபைல் வாங்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குவாலிட்டியான கண்டென்ட்டை நான் உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு செகண்ட் ஹேண்டில் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம்னு இருக்கேன் ப்ரோ, அந்த மொபைல் எப்படி இருக்கும், இந்த காலத்துக்கு எப்படி இருக்கும், அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண மொபைல் வாங்கலான்னு இருக்கேன் ப்ரோ, இப்போ 2024 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது உண்மையிலே ஒர்த்தாக இருந்ததுன்னா அதுக்கான ரிவ்யூ போடுறேன். அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷன்லேயே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் நண்பா. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற காசு. ஸோ மொபைலோட ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் நான் இன்னொரு முறை தெளிவாக சொல்லிக்கிறது, எந்த சேனலுக்கும் நான் ப்ரொமோஷன் பண்ணல. செகண்ட் ஹேண்டில் எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு நான் செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கி கொடுத்துருக்கேன். நானும் நிறைய செகண்ட் ஹேண்ட் மொபைல் கிட்டத்தட்ட 10 மொபைல் கிட்ட நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்கி சேல் பண்ணிடுவேன் அண்ட் மறுபடியும் வாங்கி சேல் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு எந்தவித பிரச்சனையும் வந்ததில்லை. உங்களுக்கும் வரலாம். நீங்கள் ஒழுங்காக செக் பண்ணி வாங்குறத பொறுத்து தான் இருக்குது. வாங்குறதுக்கு முன்னாடி தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வணக்கம் நண்பர்களே.